ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எந்த சூழ்நிலையில் பயன்படுத்துகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக பார்ப்போம். வாங்க. இப்போ சாப்பிடுதல் ஒரு வெர்ப், ஈட்டுன்ற ஒரு வெர்பை வச்சு இந்த சென்டென்ஸை பார்ப்போம். ஹீ ஈட்ஸ் ஹெல்த்தி ஃபுட் எவ்ரி டே. ஹீ ஈட்ஸ் ஹெல்த்தி ஃபுட் எவ்ரி டே. அதாவது ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் பற்றி பார்க்கையில் அங்கே என்ன வெர்பை யூஸ் பண்ணுவோம்னா V1 வெர்பை யூஸ் பண்ணுவோம். அது ஹீ சி இட் இந்த மாதிரி சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்ப்போம். சி ரீட்ஸ் புக்ஸ் எவ்ரி நைட்டு. சி ரீட்ஸ் புக் எவ்ரி நைட்டு. இந்த சென்டென்ஸில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். சி சப்ஜெக்ட் சி. இந்த சி வந்து ஃபஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனான்னு பார்க்கையில் இது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சனில் என்ன சிங்குலர், அவள் ஒருத்தவங்க தான், அப்போ சிங்குலர். அடுத்து என்ன பார்க்கணுப்போ, இப்போ சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்ன சி. இதோட ரூல் என்ன, இது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால V1 வெர்போட நம்ம எஸ் சேர்க்கணும். இங்கே V1 வெர்பு என்ன ரீடு, அப்போ அதோட எஸ் சேர்த்தோம்னா ரீட்ஸ். சி ரீட்ஸ் புக்ஸ் எவ்ரி நைட். இதே எக்ஸாமில் எக்ஸசைஸாக கொடுக்கல என்ன பண்ணுவாங்க, சி டேஷ் போட்டு ப்ராக்கெட்டில் ரீடு V1 வெர்பை கொடுத்துருவாங்க, புக்ஸ் எவ்ரி நைட்டு. நம்ம இதில் கீவேர்டு என்ன பார்க்கணும், எவ்ரி நைட் அப்படின்றது கீவேர்டு. அப்போ அடுத்து சப்ஜெக்டை பார்க்குறோம். சப்ஜெக்ட் சி, இது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், V1 வெர்போட எஸ் சேர்ப்போம். அப்போ ரீட்ஸ். சி ரீட்ஸ் புக்ஸ் எவ்ரி நைட். அவள் தினமும் இரவு புத்தகம் படிக்கிறாள். சி ரீட்ஸ் புக் எவ்ரி நைட்டு. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். இப்போ இதை பார்க்கையிலேயே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பாருங்கள். மை ஃபாதர் என்னுடைய அப்பா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, ஃபஸ்ட் பர்சன் எடுத்துக்கிறதா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனானு ஒரு டவுட் வரும் இல்லையா. இது வந்து நம்மளை என்னை அப்படின்னு குறிக்கையில் மட்டும்தான் ஃபஸ்ட் பர்சன் வரும். இது என்னுடைய அப்பா அப்படின்றதில் அது ஹீ தேர்ட் பர்சன். அப்போ இது தேர்ட் பர்சன் சிங்குலர். மை ஃபாதர் அப்படின்றது ஒருத்தர் அவரை குறிக்கிறது அப்படின்றதுனால அது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், V1 வெர்போட எஸ் சேர்ப்போம். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். இப்போ பேங்க்கில் வந்து இப்போ என்ன வேலை பார்க்குறாருன்னா ரெகுலராக வேலை பார்ப்பாங்க. ரெகுலராக வேலைக்கு போகிறதுனால அதை என்ன சொல்லுவோம், மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். இது வந்து நிரந்தரமாக பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுல என்ன சொல்லுவோம், மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். இது வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னால அப்படி சொல்கிறோம். இதில் கீவேர்ட்ஸ் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, இப்போ ஒரு வாக்கியத்தில் இப்போ நம்மலாம் ஸ்கூல் படிக்கையில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டென்ஸ்ன்னு போட்டு ஹீ டேஷ் போட்டு ஒரு வெர்பு V1 வெர்பை கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு சென்டென்ஸ் அதில் எவ்ரிடே, ஆல்வேஸ், யூஸ்வலி, டெய்லி, ஆஃப்டன் அப்படின்ற வார்த்தைகள் வந்தால் அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. நான் எவ்ரி சண்டே கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. ஐன்றது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், நம்மளை குறிக்குது. நான் அப்படின்றத என்னை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்போ V1 வெர்பை அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் ஒரு வாக்கியத்தில் நவ், அட் தி மொமெண்ட், ரைட் நவ், லுக், லிசன் போன்ற வார்த்தைகள் வந்தால் அங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். எக்ஸாம்பிள், லுக் த பேர்ட்ஸ் இஸ் பிளேயிங். லுக் பாரு, அங்கே பறவைகள் பறக்குது. இதில் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அட் தி மொமெண்ட், லுக். இதில் கீவேர்டு என்ன, லுக். அப்படிங்கிற நம்ம ஃப்ளை அப்படின்ற ஒரு V1 வெர்ப் கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் ஃப்ளையிங் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். லுக் த பேர்ட் இஸ் ஃப்ளையிங். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ பார்க்குறது அப்படின்னா, ஒரு செயல் இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது இதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தணும். இதோட தொடர் வாக்கிய அமைப்பு பார்ப்போம். இப்போ ஐ ப்ளஸ் ஆம் ப்ளஸ் வெட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ ஷீ இட். ஐ யூஸ் பண்ண ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ சி இட்
இதே தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ஈஸ் யூஸ் பண்ணணும். ஹீ, சி, இட் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வெர்புக்கு முன்னாடி ஈஸ் சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அடுத்து யூ, வி, தே. யூ, வி, தே வந்துச்சுன்னா நம்ம இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதில் நம்ம என்ன சேர்க்கணும்? ஆர் சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளூரல் ஃபார்ம்னா ஆர் போட்டு ஐஎன்ஜி போட்டு வெர்ப் ஃபார்மை எழுதிடுறோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஆம் ரைட்டிங் நவ். இப்போ எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது தொடர்ந்து நடைபெறுகின்ற செயல். அப்போ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். அடுத்து தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அவர்கள் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தொடர்ந்து நடைபெற்ற செயல். அப்போ என்ன சொல்லணும்? தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அது அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து எப்படி சொல்லணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.